சைக்கிள் பாருங்க, சைக்கிள் ஓட்டி எத்தனை நாள் ஆச்சு? சைக்கிள் வாங்கி 10 நாளா ஆயிப்போச்சு. 10 நாள் ஆச்சு. என்ன சைக்கிள் சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறேன்னு அப்புறம் பையன் அவன் உடனே கத்துக்கிட்டா இருப்பு நேரிட்டு கோடிக்கிட்டு போகுது. இருப்பு மாதிரி போயிட்டு. ஆமா, ஆத்தா இருப்பு மாதிரி இருக்கு, தயன்பாரா இருப்பு மாதிரி போகுது கோடிக்கிட்டு. பாடிக்காடு மாதிரி போயிட்டு இருக்கேன். அவனுக்கு எத்தனை பேரு அனுசரியா இருக்கு. நேரம் உட்காரு, நேரம் தெரிஞ்சிட்டு போற. நாங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டி பழகையில நூனா இருக்கு. இந்த மாதிரி நெளிச்சோம்னு வச்சுக்க குண்டிதான் போடுவாங்க அடியா. நெளிக்க கூடாது, நெளிச்சேன்னா வண்டி சாயும். என்ன பாத்திரத்தை நினைக்கிறேன், பாத்திரத்தை கூட நெளிச்சு போடலாம், நெளிவெடுத்து போடலாம் போல. இது இருப்பு நெளிவெடுக்க முடியாத போலயே. அந்த அளவுக்கு நெளிவெடுக்க. இன்னும் அவங்க ஆத்தா சப்போர்ட் பிடிச்சிருக்குதா வண்டி கார சொல்றேன். நான் லேசாய தொட்டிட்டு வரேன், சப்போர்ட் கீழே விழுந்துருவேன். நீ தான் ஒழுங்கா சாயாம நேரம் பிடிக்கணும். நான் பின்னாடி ஓட்டிட்டே வருவீனா? நான் தான் சாய்க்கிறதா பழக்கி விட்டு கலக்குது. பழக்குவாங்க. சைக்கிள் வேற கூட கிடையாது. பாட்டு வர வடிவேல் காவல் இப்படி இருக்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு என் பையனுக்கு அறிவு கொடுத்து என்ன மாதிரி பாட்டு பாடுறியா? நல்லா இருக்கிற பாட்டு, இந்த பாட்டு பாடுறதா இருக்கா? எங்க ஆத்தா ஒழுங்கா பிடிக்கவில்லையே. ஆத்தா பிடிக்கிறதா இல்ல, நம்மளே ஓட்டி போலாம். நான் நிலம் ஓட்டையில நானா பிடிச்சிட்டேவா போவேன் பின்னாடி. எனக்கு எதாவது வேணும்னா மட்டும் எதை வாங்கிட்டாரா அதை வாங்கிட்டாரா வேம பிடிச்சி வாங்கிட்டு. அதுக்காண்டி மெயினா சைக்கிள் ஓட்டி பழகுறது. சைக்கிள் ஓட்டி பழகிட்டேன்னு வச்சுங்க, காலையில எந்திரிச்சேனா உங்களையே கேட்க காலையில அவருக்கு அவருக்கு ஆகுது. அப்படியாவது ஒரு விட்ட போட்டு விடுறி பால் வாங்கிற மாதிரி தெரியும். காலையில அப்படியாவது சொல்றேன் உங்க அப்பா பால் வாங்கிறவங்க போக மாட்டேங்கிறாங்க. இப்ப சைக்கிள் ஓட்டி பழகிட்டானா அவன உங்களுக்கு கேட்க தேவையில்ல. என் மைண்ட சொன்னா போதுட்டா போய் பால் வாங்கிட்டு வாடா, நான் பால்ல சைக்கிள் எடுத்து போயிருக்கேன். ஏன்னா புல்லட்டுக்கு மணி அடிக்கிறியாப்பா? சைக்கிள் ஓட்ட தெரியல, பெல் அடிக்கிற கொண்டு நல்லா அடிச்சுக்கிறியா? ஆளே இல்லாம பெல் அடிச்சுக்கிறாரு. அதே நாய்க்கு பெல்லு, புறாக்கா பெல் அடிச்சாரு வார்த்தை. அது மாதிரி இப்ப திருப்ப முடியாது. யார் இவரு? புறாக்கா பெல் அடிச்சவரு விஜய் படத்துல சொல்லும். என்ன சைக்கிள் சாயுது? என்னடா காவட்டுக்குள்ள தூக்கி போற காணா இருக்கு பயல. நல்லா ஏறி உட்கார பாரு, ஏறி ஏறி ஓரம் பண்ணில புல்லட்டு. நீ வேற என்னது நசுக்கி போட தவக்கலை மாதிரி போயிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நசுக்கி போட தவக்கலை மாதிரி இருக்கியா? சாயுது மித்ரா வண்டி. புறாக்கு பெல் அடிச்சானா? விஜய் படத்தை சொல்லுவாங்க, யாரு ஒரு புறாக்கே பெல் அடிச்ச வருது, அதே மாதிரி யாரு என் பையன் நாய்க்கே பெல் அடிச்ச வருது. ஆள் இல்லாத ரோட்ல நாங்க பெல் அடிக்கிறோம்னா அது யாரு குறுக்க இருக்கான்னு பாக்கணும். அது யாரு? நம்ம புல்லட்டுக்கே பெல் அடிச்ச வருது. நேரம் போடா, கவுத்து விட்டுருவிய. அப்புறம் இன்னொரு அங்க இருந்தால ஒழுங்கா தானே வந்த. மேடு இந்த பக்கம் எத்த சொல்ல மாலுங்க இரு. சைக்கிள் எடுத்த உடனே பிள்ளைல கூட்டிட்டு ஸ்கூல்ல விட்டுருந்தாச்சு. அதுக்குள்ளேயே என் தங்கச்சி பிள்ளைய கேட்டாங்க, என்ன டிரைவர் வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா உனக்கு ஸ்டாப் பண்ணிட்டு வர்றதுக்கு. என்னைய பார்த்தா டிரைவர் பேர் தெரியுது, டிரைவரே தானே இருந்துக்கு சம்பளம் போட்டு கொடுக்குப்பா மாசம். நான் எதுவும் காலையில உங்க ஆதாக்கு சம்பளம் கொடுத்தா காலையில டிராப் பண்ணிடுறேன், சாயந்தரம் பண்ணிக்கிறேன். டிரைவர் வேலை போட்டு கொடுங்கப்பா. அப்படின்னு சொல்றா. 10 ரூபா எனக்கு ஒரு குச்சியும் கைத்தே வாங்க முடியும். ரோடுக்கு போனா 1 கிலோமீட்டர் போகணும். ஓடைக்குல வளைக்கிட்டோம்னா ரோட்ல அப்படியே தார் ரோட்லாமே அப்படியே சொரு சொருன்னு போலாம். நம்ம காட்டு மேட்லதான் முதல்ல ஓட்டி பழக்கணும். எங்க அப்பா அத்தாலே பழக்கி விடல. நாங்க பக்கத்துல நாங்க சின்ன பிள்ளையெல்லாம் இருப்போம். அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து வாடகைக்கு 2 ரூபாய்க்கு சைக்கிள் எடுத்து குட்டி ஊனு சைக்கிளா இருக்கும். அந்த சைக்கிள் எடுத்து நாங்கெல்லாம் சும்மா ஓட்டிட்டு திரிவோம்.
அப்படியே ஓட்டி பழகிட்டோம். சாலை சைக்கிள் எங்க அப்பா எடுத்து வர டெய்லி அதை பஞ்சராக்கி அனுப்புறேன். இதோட சின்ன சைக்கிள் கூட ஓட்டி பழகிட்டு பெரிய சைக்கிள் உங்க தாத்தாவோட சைக்கிள் ஓட்டுறதுல பெரிய சைக்கிள் ஓட்டியா அவன் கவுண்ட் கால் போட்டு ஓட்டிட்டு திருவிட்டாம மாதிரி ஒரு நாள் பிடிச்சேன். பாறையில இருந்து சர்ன்னு ஓடினா பெரிய சைக்கிள் ஓட்டி பழகிட்டு கம்பி மேல போட்டு கால் ஓட்டிடு சர்ன்னு போறோம்னு சொல்லிட்டு கோழி அடிச்சிட்டு காட்டுல இருந்து வீட்டுக்கு போறோம்னு இறங்கி போக கூடாதான் தோற சர்ன்னு போறா பள்ளத்துல கம்மாய்க்குல போய் கவுந்துட்டு சைக்கிள் என் மேல கிடக்கு. அந்த நேரத்துல விழுந்ததெல்லாம் பெருசுலாம் யாருமே பாக்கலையே. விழுந்து மீசையில மண்ணோட்டல இந்த மாதிரி டவக்கு எதிர்த்துட்டு அப்படிதானே சொல்லாங்க. மீசையில மண்ணோட்டல விழுந்தாலும் அதே மாதிரி கீழே விழுந்ததெல்லாம் பெருசுல யாரும் பாத்துருவாங்க மெயினா எந்திரிச்சு ஐயா பாடு சுத்திருச்சா. கொஞ்ச நேரத்துல என்ன கோத்துட்டு தெரிஞ்சாங்களே. நாய்க்கு சைக்கிள் ஓட்டி பழகி கொடுங்க. அது என்ன நம்ம பின்னாடியே தெரியுது நாய். அதுக்கு என்ன வேண்டுதலா நாய்க்கு வேண்டுதல் மாதிரி பின்னாடியே தெரியுது. போலாம் திருப்ப என்ன வெயிலுக்குள்ள போகாம நன்னாளுக்குள்ள விட்டுங்க. அதே ஓடைக்குல அந்த வேப்பமரத்தோட திருப்போம். காலையில ஏர் அடிக்கிறதுலயும் ஏன் என்ன ஒரு வழி ஆக்கிட்டீங்க. தவளை தன் வாயால் கெடுக்கும். நீ திருப்புங்க அப்படியே அண்ணி. பஞ்சர் ஆயிட்டீங்க கடைசியில. பிரேக் பிடி முன் பிரேக் முன்னாடி பிரேக் அது பின்னாடி பிரேக் இது சேரங்கு கிட்ட மேல ஏறுக்கான் காத்திருக்கான் செக் பண்ணுது. ஆமா காலையில ஏர் அடிக்க வச்சு பஞ்சர் ஆயிட்டீங்க. அடுத்து நீ ஏர் அடிக்கத்தானே நாளா ஓட்டிய வளைக்கிறபடி சைக்கிள் போட்டு ஒரே ஓட்ட ஓடிய பச்சு இப்படி அமுக்குவாங்க. நீ அந்த பிள்ளை சொல்லி கொடுற இங்க நீ இப்படி அமுத்துற. நீ முன்னாடி பாத்து ஓட்டு. ஐயா மித்ரா பேரு தொற சொல்றாரு நேரா போயிட்டு இடுப்புல கிளி போல. நீ ஏன்னா அப்படிங்கிற பாவடை உள்ள சுருண்ட மாதிரி சுருண்ட டவுசர் உள்ள. சீக்கிரமா சைக்கிள் ஓட்டி பழகுங்க. நாங்க வேற படத்துக்கு போகணும். நானும் கப்பல சைக்கிள போறேன். அவங்க அப்பா இங்க இருந்து உட்காந்து ஓட்டுவாங்களோ நான் முன்னாடி உட்காந்துக்கிறீங்களா. என்ன அந்த பிள்ளை ஓட்டி பழகிக்கிறீங்களா விளாண்டுக்கு இருக்கீங்களா. அது பார்த்தா உட்காரு பாப்பா இருப்பு நிலைக்காம. அந்த பிள்ளை அப்படிதான் உட்காந்துருக்க. நேத்துல இருந்து உங்க அப்பா அவன் எப்படி நேரம் ஓட்டி போனியா. நான் வளைக்க கூடாது நீ தான் வளைக்க. நானும் ஆண்பார் பிடிச்சிருக்கேன். ஆண்பார் வளையாம நேரம் போகணும். நீ தான் சாயிர ஒரு பக்கம் அதனால சாயிரு சைக்கிளும். ஒழுங்கா சைக்கிள் ஓட்ட தெரியாதா இருக்கு. ஆமா எனக்கு ஓட்ட தெரியாது. உங்க அப்பா கத்து கொடுப்பாங்க வர எனக்கு. எனக்கு ஓட்டி கத்து கொடுக்கணும். இல்ல உங்க பிள்ளைய நேரத்துக்கு நான் கத்து கொடுக்குறேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட நீங்க கத்து கொடுக்க. நேர போட்டோம். நானும் உங்க அப்பாலும் சைக்கிள்லயே போறேன் சினிமாவுக்கு. சைக்கிள்கார அவனோட போறாம குடிச்சவே சைக்கிளுக்கு என்னைய கொஞ்சம் வளர்த்து சைக்கிள் பூத்து நான் சைக்கிள் தலையில தூக்கி வச்சுட்டே போயிடுறோம். ஆமா தலையில தூக்கிட்டு போய் அப்ப இடுப்புல வச்சுட்டு போயிடும். இடுப்புல பிள்ளைய தூக்க தெரிஞ்சானுங்க. எனக்கு இடுப்புல பிள்ளைய தூக்க தெரியாது. உங்க அப்பா தான் தூக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா இதுக்கு எத்தனை மெடல் வேட்ல அப்பா கேமரா ஓரமா தள்ளி இருக்குமா வண்டி வருது. டாடா பாய் சைக்கிள் பஞ்சர் ஆக்கிறீங்க பாவத்துல. குப்பை கொண்டு விட பெரும்பாலா இருக்கு எனக்கு. என்னையும் சேர்த்து கவுத்துட்றாங்க போல. இதுகளோட சேர்த்துதான் 400 நிமிஷம்